இவர் யாருன்னு தெரியாதவங்க உங்கள யாரும் இருக்க முடியாது. அதுவும் புனித மக்காவில் ரமலான் காலங்கள்ல தராவிஹ் நேரங்கள்ல இவரது குரலை கேட்காதவங்க ரொம்பவும் குறைவுதான். ஏன் நம்ம வீட்டுல இருக்கும் போது கூட இவருடைய குரலில் ஓதப்பட்ட ஷூராக்களையும் அதிகமாக கேட்டிருப்போம். ஷேக் டாக்டர் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல் அசீஸ் அல் சுதைஸ், ஷோட்டா இமாம் அல் சுதைஸ்னு அறியப்படும் இஸ்லாமிய அறிஞரே இவரு. மாஷா அல்லா, என்ன ஒரு அற்புதமான குரல் வளம். உலக பிரசித்தி பெற்ற காரியாக விளங்கும் இமாம் சுதைஸ் கடந்த 41 வருஷங்களாக மக்காவின் புனித ஹரத்தின் பிரதம தலைமை இமாமாகவும் கதீபாகவும் திகழ்ந்து வர்றாரு. வயது 65 கடந்தாலும் இவரது குரலிலும் இவரது இமாமத்தை பின்பற்றி தொழுவதற்கும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஏங்கிக் கொண்டிருக்காங்க. சவுதி மன்னர்களான மன்னர் ஃபஹத், மன்னர் அப்துல்லா, மன்னர் சல்மான் காலத்தில இருந்து பிரதம இமாமாக கடமையாற்றி வர்றாரு ஷேக் சுதைஸ். அதாவது 1984ஆம் ஆண்டு தன்னுடைய 24 வயதிலேயே இமாமாக அவர் நியமிக்கப்பட்டாராம். சவுதி அரேபியாவில் 1961 நவம்பர் 23 அன்று அல் காசி மாகாணத்துல பிறந்தாரு சுதைஸ். ஆரம்ப கல்வியை ரியாத் நகரத்துல கற்றாரு. பின் 1983 ரியாத் யூனிவர்சிட்டியில ஷரியா கல்வியில் பட்டமும் பெற்றாரு. தன்னுடைய 12வது வயதிலேயே முழு குர்ஆனையும் மனனம் செஞ்சிருக்காரு. 1987ஆம் ஆண்டு இமாம் முகமது பின் சவுத் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டியில மாஸ்டர் படிப்பையும் முடிச்சு 1995 தன்னுடைய 33வது வயதுல இஸ்லாமிய ஷரியா கல்வியில உம்முல் குரா யூனிவர்சிட்டியில PhD-ஐ முடிச்சாரு. அதே நேரம் ரியாத் யூனிவர்சிட்டியில உதவி விரிவுரையாளராகவும் அந்த நேரத்துல பணியாற்றி வந்திருக்காரு. ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் மக்காவின் அரபிக் லாங்குவேஜ் அகாடமியின் மெம்பராக இருக்கிறது மட்டும் இல்லாம 2005ஆம் ஆண்டு துபாய் இன்டர்நேஷனல் ஹாலி குர்ஆன் அவார்ட்ஸின் 9வது இஸ்லாமிக் பர்சனாலிட்டி ஆஃப் த இயராகவும் தெரிவு செய்யப்பட்டாரு. மற்றும் 2012ஆம் ஆண்டுகள்ல இருந்து சவுதியின் 2 புனித பள்ளிவாசல்களின் விவகாரங்கள் தொடர்பான தலைவராகவும் இருந்து வர்றாரு. உலக நாடுகள்ல இருந்து உம்ரா மற்றும் ஹஜ் யாத்திரைகளுக்காக சவுதிக்கு வரும் மக்கள் ஒரு தடவையாவது இவரை காண மாட்டோமா அப்படின்னு ஏங்குறவங்களும் இருக்காங்க.